Friends, exactly 3/4 of a century ago, I was born in the beautiful land of Kerala in a Syrian Christian family as a result of a biological and a geographical accident over which I had neither control nor choice. Unlike my birth, for which I had no responsibility, my adoption of Sri Lanka, a beautiful land, equally beautiful like Kerala, as my own, was the result of my volitional act out of my own choice. There in Sri Lanka, I am liked, respected, and listened to by millions, and hated bitterly by many more who cannot see eye to eye with me in my campaign against their superstitious belief. The story you are going to see today is a true one, where a wealthy father resorts to magic and witchcraft to solve the marital problem of his only daughter, and miserably fails. Finally, he succeeds to cure his neurotic son-in-law by resorting to scientific psychiatry. I am glad that Vijaya Suri Combines has produced this film true to the original story, giving an opportunity to the Tamil-speaking people of the world to see it. I am glad that this film has become very popular among the educated men and women of this country. I thank you all for your patronage. நமது கல்லூரிக்கு புதிதாக வந்திருக்கும் பேராசிரியர் திரு இளங்கோ அவர்களை இந்த மாணவர் தமிழ் இலக்கியம் என்ற பாராட்டு முன் வந்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும். திரு இளங்கோ அவர்களின் சிறந்த தமிழ் பற்றும் உயர்ந்த உழைப்பும் தான் அவர்களை இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. திரு இளங்கோ அவர்கள் நமக்கு கிடைத்திருப்பதை எண்ணி மாணவர் சமுதாயம் பூரிப்படைவதைப் போல நானும் இந்த கல்லூரி தலைவன் என்ற முறையில் பெருமை அடைந்து எங்களுடைய அன்பு காணிக்காக இந்த மலர் மாலையை அவருக்கு அணிவிக்கின்றேன். பாப்பாவை காணா, நீங்க வாயை திறந்தீங்க, பாப்பா வந்துகிட்டே இருக்குது. உன் பலத்தை என்கிட்ட காட்டாதம்மா, எனக்கு வயசாயிடுச்சு இல்ல. லட்சுமி, லட்சுமி, பாப்பா வந்தாச்சு, சீக்கிரமா ஆபீஸ் கொண்டா. பாப்பான்னா பாப்பா, எங்க பாப்பா நல்ல பாப்பா. ஐயா, அப்ப என் பேரை மாத்திருங்க. ஏண்டா பாப்பா என்ன குழந்தைன்னு கூப்பிடுது, நான் அதை பாட்டின்னு கூப்பிடுறதா? ஏண்டா குழந்தை, நீங்க 2 பேரும் வம்பு வளர்த்துக்கலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதோ? அப்பா, நாளையில இருந்து நான் 1 மணி நேரம் லேட்டா வருவேன். ஏமா? எங்க காலேஜ்ல புதுசா இளங்கோன்னு ஒரு ப்ரொஃபசர் வந்திருக்காரு. டெய்லி 1 hour டியூஷன் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காருப்பா. நல்லா உன் இஷ்டப்படி படிமா. ஏமா, உன்னை தவிர வேற யார் எனக்கு இருக்கிறா? ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு. போதுங்க, அசிங்கமா 6 இருக்கிறத விட அழகா ஒன்னே ஒண்ணு இருந்தா போதாதா? ஆமா, யாரோ டியூஷன் தராங்களாமே, பாப்பா சொல்லிச்சு, என்னங்க அது? உனக்கு ஏண்டா அதெல்லாம்? அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே உனக்கு 7 வருஷம் ஆகும். என்னப்பா அது, எல்லாரும் வந்திருக்கீங்க, என் மேல வித்தியாசமான அபிப்பிராயம் ஒண்ணும் இல்லையா? என்ன சார் இது, வந்தா ஏன் வந்திருக்கேங்கிறீங்க, வரலன்னா ஏன் வரலங்கிறீங்க? சரிப்பா, வந்திருக்கும் போது நான் அட்டெண்டன்ஸ் எடுத்துடுறேன். சரி சார். சந்தான கோபாலகிருஷ்ணன். எஸ் சார். கற்புக்கரசி. பிரசன்ட் சார். கற்புக்கரசி, கையகம்மா காணோம். கைவிட்ட டச்தான் சார். உட்காரு கற்புக்கரசி. இதயத்துல்லா, இதயத்துல்லா. ஏப்பா, நான் தான் முடியாம வந்து நிக்கிறேன்ல, வந்திருந்தா வந்திருக்கேன்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்களேன். அவன் தான் வரலையே சார். எப்படி சார் வரலன்னு சொல்லுவான்? சரிப்பா, அவர் தான் பெருசா ஜோக் அடிச்சிட்டாரு, சிரிக்கணுமா? எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு தோணும் போது நீங்க வர மாட்டேன்றீங்க, நீங்க வரும்போது எனக்கு சொல்லிக் கொடுக்க தோண மாட்டேங்குது.
நான் ஒருத்தன் பேய கத்துறேன்ல, இங்க என்ன பேச்சு? எங்களுக்குள்ள 1000 இருக்கு சார். ஆளுக்கு 500 எடுத்துக்கிட்டு ஆளை விடுங்க. நோ கமிங் டு தி பாயிண்ட். அப்புறம் என்னாச்சு சார்? சப்ஜெக்ட்டுக்கு வாங்க சார். வந்தா நீ ஃபர்ஸ்ட் வந்துருவியா? முடியாததெல்லாம் ஏன் கடந்து அலையற? நோ கமிங் டு தி பாயிண்ட். சைக்காலஜி இஸ் தி சயின்ஸ் ஆஃப் மைண்ட். மைண்ட் இஸ் எ மங்கி. மனம் ஒரு குரங்கு. இன்னும் அட்டெண்டன்ஸ் எடுக்கலப்பா. எனக்கு டைம் ஆச்சு. மனம் இல்ல, இப்போ சில பேர் முழுசாவே குரங்கா இருக்காங்க. பாடத்துல வருதுங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ்டர் இளங்கோ. உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன செவுத்துல எழுதி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்களா? பார்த்தேன் சார். அதை விட மோசமா கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் நடந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் அநாகரிகமான செயல்ங்கிறத தவிர என்னால வேற எதுவும் சொல்ல முடியல. அப்கோர்ஸ் மிஸ்டர் இளங்கோ, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. நம்முடைய பணி எவ்வளவு உயர்ந்ததுங்கிறது நாட்டுக்கு தெரியும். ஆனா எவ்வளவு கடினம்ங்கிறது நமக்கு தான் தெரியும். வாலிப உள்ளங்களுக்கு எப்பவுமே நம்ம விட வேகம் ஜாஸ்தி. அதுக்கு வாய்ப்பு அளிக்காம இருக்கிறதா புத்திசாலித்தனம். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. நீங்க சாரதா அவனுடைய டியூஷனை உடனே நிறுத்துறது நல்லது. ஐ டோன்ட் மைண்ட் ஸ்டாப்பிங் இட். ஆனா அர்த்தமில்லாத பிரச்சாரத்தினால ஒரு பெண்ணோட கல்வி பாதிக்கப்படுதுன்னு தான் வருத்தப்படுறேன். கரெக்ட். ஆனா இதே நிலைமை வளர்ந்துகிட்டு போனா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையே பாதிக்கப்படுங்கிறத நீங்க உணர்றீங்களா? அதை நான் ஒத்துக்கிறேன். ஏய் சாரதா, நில்லு. செவத்துல என்ன எழுதிருக்கு நீ படிச்சியா? எழுதிட்டுமே, எனக்கு என்ன? யார் என்ன எழுதினாலும் பேசினாலும் நான் மட்டும் டியூஷனை நிறுத்த போறதே இல்லை. நிறுத்தேன்னு நாங்க சொல்லலடி, கொஞ்சம் நிதானமா போன்னு தானே சொல்றோம். லீலா, உனக்கு அவர் பத்தி தெரியாது. ரொம்ப நல்லவர். இது வரைக்கும் பாடத்தை தவிர அனாவசியமா ஒரு வார்த்தை கூட அவர் பேசினதே இல்லை. காதல் பாடுமா? எப்படியோ அதுல நீ நல்லா படிச்சு டாக்டரேட் பட்டம் வாங்கினா சரி. போத நிறுத்தடி, அவளுக்கு ரொம்ப நேரமாச்சு. அங்கே அவர் காத்துக்கிட்டு இருப்பாரு. அம்மா கலைமகளே, சென்று வா, காதலை வென்று வா. உனக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க எனக்கு வசதிப்படாது. இனிமே நீங்க வர வேண்டாம். சார், நானே விரும்பித்தானே வரேன். நீங்க மத்தவங்க பேச்ச கேட்க தேவையில்லை சார். இல்ல சாரதா, பிரின்சிபால் உத்தரவுக்கு மதிப்பு கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். நீ போகலாம். சாரதா, என்னம்மா சீக்கிரமா வந்துட்டேன்? இன்னைக்கு டியூஷன் இல்லப்பா. இல்லம்மா, எங்கம்மா அவசரமா போற? என்னையா இது ஆச்சரியமா இருக்குது. பாப்பா அப்பா கிட்ட 2 வார்த்தை பேசாம மாடிக்கு போவாது, சும்மாவே நிக்குது. யா முகெல்லாம் வாடி இருக்குது. ஐயா என்னம்மா உனக்கு கவலை? உடம்புக்கு ஏதாவது? ஒண்ணுமில்லப்பா, ஐ அம் ஆல் ரைட். ஆல் ரைட்னு வார்த்தையில தான் சொல்றியே தவிர முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையம்மா. வாமா, வா, உட்காருமா. ஏம்மா, உனக்கு தலை வலிக்குதா? இல்லப்பா. ஜுரம் வரா போல இருக்குதாம்மா. உனக்கு கைகால் வலிக்குதா? தர்மா பிளாஸ்க் வச்சு எவ்வளவு ஜுரம் பார்க்கலாமா? ஹார்லிக்ஸ் சாப்பிடுறியாம்மா? ஓவல்டீன் சாப்பிடுறியாமா? அம்மா, அம்மா ஹார்லிக்ஸ் ஒண்ணா சாப்பிடு, ஏதாவது சாப்பிடுமா. வாங்க சார், வாங்க உள்ள வாங்க சார். அப்பா, இவர்தான் எங்க புது ப்ரொஃபசர்ப்பா. அப்படியா? வாங்க வாங்க, உட்காருங்க. நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். சாரதாவுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க வேண்டாம்னு பிரின்சிபால் சொல்லிட்டாரு. இப்பதாங்க புரியுது. அதான் பாப்பா முகம் வாட்டமா இருந்தது. ஆமா, டியூஷன் சொல்லி கொடுக்க வேண்டாம் ஏன் பிரின்சிபால் சொல்லிட்டாரு? ஒருவேளை அவர்கிட்ட டியூஷன் சொல்லிக்கலன்னு கோவமா என்னவோ. இல்ல குழந்தை, அப்பா இவர் எனக்கு ஸ்பெஷல் டியூஷன் கொடுத்தாருன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தப்பு பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் பிரின்சிபல் வேண்டான்னு சொல்லிட்டாருப்பா. ஆமாங்க, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் வீட்லயே வந்து டியூஷன் சொல்லி தரேன். சாரதாவை எப்படியாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வைக்கணும்னு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பாஸ் பண்ணட்டுமேங்க. நான் வேண்டாம் நான் சொல்றேன். சார், இது உங்க வீடு மாதிரி, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். சாரதா, காஃபி கொண்டா? இதோ நீ சாரதா, நான் கொண்டாரப்பா. சார், சாக்குந்தலத்தை பத்தி அன்னைக்கு நீங்க கிளாஸ்ல சொன்ன விளக்கங்க ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க போனதுக்கு அப்புறம் அடுத்த கிளாஸ் எங்களுக்கு இங்கிலீஷ் இருந்தது. அதுல மார்லோ எழுதிய டாக்டர் ஃபாஸ்டஸ் என்ற நாடகத்தை நடத்தினாங்க. அற்புதமான நாடகமாச்சே. ஆமா சார், ஷேக்ஸ்பியரை விட அது சிறந்த விளங்குதுன்னு கிரிட்டிக் சொல்றாங்களே, அது உண்மையா சார்? சில இடங்கள்ல அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழ் புராணங்கள்ல வர்ற பாணாசுரன் பிரம்மா கிட்ட வரவாங்கின மாதிரி டாக்டர் ஃபாஸ்டஸ்
சைத்தாங்கிற கடவுள்கிட்ட வரமாங்கினான். தான் நினைச்சதெல்லாம் தன் கைக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சால் நான் கூண்டோட கைலாசம் வந்துடுறேங்கிறதா அந்த வரம். தான் நினைச்சதெல்லாம் அடைஞ்சுக்கிட்டு இருந்த பாஸ்டர்ஸ் சில காலங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஹெலன், அதான் ஹெலன் ஆஃப் ட்ராய், அவளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். அதேதான் சார், நான் எந்த இடத்த லைக் பண்ணேனோ நீங்களும் அதேதான் சொல்றீங்க. ஹெலன் வரா, அப்போ டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் அவளை வர்ணிக்கிறாரு. Was this the face that launched 1,000 ships and burnt the topless stars of Ilium? Oh, thou art fairer than the evening air, glad in the beauty of 1,000 stars, more lovely than the monarch of the sky, and none but thou shall be my paramour. Sir? ஹெலன். Sir? ஹெலன். சார், நான் சாரதா, ஹெலன் இல்ல. நான் என்ன சொன்னேன்? நான் நாளைக்கு வரேன். காதல் போதை பாவை நீதானே. சாரதா யோகம். டீச்சர் மோகம், டீச்சர் மோகம். ஏன் அழற? கண்ணிலே நீரதற்கு சாரதா கிளாஸ் ரூமில் அழுவதற்கு. லீவ் போட்டு போனோம், லீவ் போட்டா லவ் பண்ண போனோம். ஹலோ ஹலோ, பரவாயில்ல இப்பதான் வந்தேன். என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஓஹோ, பசங்க ஏதாவது சந்தேகம் கேட்டாங்களா? இதுக்கு தான் நம்ம கிளாஸுக்கு போறதுனால நல்லா படிச்சுட்டு போயிடுறோம். ரொம்ப வாரிட்டாங்களா? உண்மையை சொன்னா பரவாயில்ல. சொல்லிக்காங்க, உண்மையை சொன்னா எப்படி? ஒண்ணும் இல்ல, இந்த ஸ்டூடெண்ட் கிருஷ்ணமூர்த்தி இல்ல, அவனையும் அந்த ஹேமலதாவையும் தனியா பார்த்தேன். என்னப்பா இது, பெரியவங்க எல்லாம் இருக்கும்போது நீ ஏன் முந்திக்கிறேன்? இவ்வளவுதான். என்ன பண்ணா தெரியுமா இல்லையா? எலெக்ஷன் டயத்துல எழுதுற மாதிரி ரோடு பூரா என் பேரையும் என் ஸ்டூடெண்ட் இல்ல கிருஷ்ணவேணி, ஒன்றும் தெரியாத பொண்ணு, ரெண்டு பேரையும் சேர்த்து எழுதி விட்டா. ஒரே பாபா வேண்டாம். என்ன பண்ணுவேன்? கிருஷ்ணவேணி கழுத்த தலையை கட்டிவிட்டேன். இப்போ ஆயிடுச்சு போச்சே. உண்மையை சொல்லிட்டுட்டா எனக்கு கல்யாணம் ஆயிருக்குமா? பியூன் இப்படி பண்ணியாச்சா? லீவ் லெட்டர் பிரின்சிபால் கிட்ட கொடுத்துரு. நான் வரேன் சார். பத்திரிக்கை பத்திரிக்கை மறக்காம நினைச்சிரு. எங்க போறாரு? எவ்வளவு நாளா? சாரி சாரி, எவ்வளவு நாளைக்கு அவரும் பிரம்மச்சாரியா இருந்து கஷ்டப்படுவாரு? கல்யாணத்தை பண்ணிட்டு கஷ்டப்பட போறாரு. உங்க லெட்டர் ஒண்ணும் இல்லையா? எனக்கு ஒரு பொண்டாட்டி போதும். ஐட்டம் எல்லாம் புதுசா இருக்கு. என்ன சார் இது? ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிடுறீங்க. என் ஒய்ஃப் இவ்வளவு பிரமாதம் பண்ணி இப்பதான் நான் சாப்பிடுறேன். கேரியர்ல பிவிஆர்னு போட்டிருக்கு. யாரு இது? என்னது சார் இது? அப்ப என்னது என்னது உங்க என்ன கேட்டா? இனிமே என்ன சார் எப்படி சார் சாப்பிடுறது? உங்களுக்கு பத்தாம எனக்கு பத்தாம நீங்களே சாப்பிட்டு தொலைங்க. வெளியே யார்கிட்டயும் சொல்லாத. டே பா, வெளியே யார்கிட்டயும் சொல்லாத. உங்க வீட்டுல பொங்கல் பண்ண தெரியுமா? பொங்கல். வாங்க வாங்க. நான் ரொம்ப மனக்குழப்பத்தோட வந்திருக்கேன். பார்க்கும்போதே தெரியுது. உங்க முகம் இவ்வளவு சோர்ந்து நான் பார்த்ததே இல்லை. வாங்க உட்கார்ந்து பேசலாம். நானும் ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவன் தான். இதுவரைக்கும் எந்தவித கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகாம இருந்திருக்கேன். இதெல்லாம் நீங்க சொல்லாமலேயே எனக்கு புரியுது. இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆனா ஒரே ஒரு குறை, எனக்கு உறவினர்களே கிடையாது. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. பணக்காரங்களுக்கு அது மாதிரி ஒரு நிம்மதி வேற எதுவுமே கிடையாது. இன்கம் டாக்ஸ் எவ்வளவோ தேவையில்லை. சொல்லுங்க சார். நான் ஏதாவது வரம்பு மீறி பேசிட்டதா நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. நீங்க வரம்பு மீறி பேசினாலும் உங்க மேல எனக்கு வருத்தமே ஏற்படாது. எதுவா இருந்தாலும் யோஜனை பண்ணாம தைரியமா சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்க
சொல்லுங்க. சாரதாவை எனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும். இத சொல்றதுக்கா நீங்க இவ்வளவு யோசனை பண்ணீங்க? சாரதாவை நீங்க திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறதுல தப்பே இல்லை. அதுக்கு தேவையான பதவி, அந்தஸ்து, பணம், குணம் எல்லாமே உங்ககிட்ட நிறைஞ்சு இருக்குது. நீங்க அப்படி நினைக்கிறத என்னுடைய பாக்கியமாக்குறது. உண்மையை சொன்னா சாரதாவை பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. இருந்தும் இந்த விஷயத்தை பத்தி நான் சாரதா கிட்ட பேசினதே இல்லை. நீங்க கௌரவமான மனிதருங்கிறதுக்கு இது ஒன்னே போதும். ஆனா சாரதாவை உங்களுக்கு கட்டி கொடுக்க முடியாத நிலையில நான் இருக்கிறேன். காரணம், சொந்தத்திலே ஒரு பையனுக்கு கட்டி வைக்கிறதா முடிவு பண்ணியிருந்தேன். அந்த முடிவு பத்தி சாரதாவுக்கும் தெரியும். படிப்பு முடிச்சதும் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு இருந்தேன். ஆனா இப்போ இனிமே தாமதிக்கிறது நல்லது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் புறப்பட்டீங்க? காசு சாப்பிட்டு போலாமே. வேண்டாங்க, நான் வர்றேன். ஒரு விஷயம், நான் இதை சொல்றதுக்காக நீங்க என்ன மன்னிக்கணும். இப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுல விழுந்த பிறகு இங்க வந்து சாரதாவுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு நல்லதா பட்டா நீங்க செய்யுங்க. இல்லைங்க, நான் வரமாட்டேன். இன்னொன்னு, அகஸ்மாத்தா சாரதாவை நீங்க வெளியில சந்திச்சா கூட இந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டேன். இன்னொன்னு, காலேஜை தவிர சாரதாவை வெளியில நீங்க சந்திக்காம இருக்கிறது யாருக்குமே நல்லது. நல்லது, அப்படியே செய்யணும். சாரதா, பரவாயில்ல உட்காரணும். இன்னைக்கு இளங்கோவை சந்திச்சியா? ஆமாப்பா, காலேஜ்க்கு வந்து லீவ் போட்டுட்டு உடனே போயிட்டாரு. அது தெரியும். அதுக்கு பிறகு நீ அவரை சந்திச்சியான்னு கேக்குறேன். இல்லப்பா. அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவரை பத்தி என்னோட கருத்தை நானே ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கேன். படிக்கிறேன், கேளுங்கப்பா. வரலாறு படைத்த மொழியே, திரு வள்ளுவன் கண்ட தமிழே, இலக்கியத்தின் இலக்கணமே இளங்கோவே, நீர் வாழ்க வளர்க. உயர்ந்தவன் நீ என்று உருவம் சொல்லும், உன்னை உயர்த்திவிட்ட கவிதை என்று கண்கள் சொல்லும், நல்ல கலைஞர் என்று நடை சொல்லும் உடை சொல்லும், கடனை கண்ணியத்தை காப்பவன் நீ உள்ளம் சொல்லும். போதும். உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிற முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார் தெரியுமா? காலையில பெண் கேட்டு அவர் இங்க வந்திருந்தாரு. அது நடக்காது, இனிமே இங்க வராதீங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன். காரணம், உனக்கே நல்லா தெரியும், உன் மாமன் பையன் மகேஷுக்கு உன்னை கட்டி வைக்க போறேங்கிறது. அதனால ஆசிரியர் மாணவிங்கிற உறவை தவிர முறை தவறி உங்களுக்குள்ள வேற எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. இதை நான் அவர்கிட்டையும் சொல்லிட்டேன், உங்ககிட்டையும் சொல்லிட்டேன். உலகே மாயம், வாழ்வே மாயம், நிலையேது நாம் காணும் சுகமே மாயம். ஐயே, ஹலோ இளங்கோ, என்ன தேவதாஸ் படத்துல நாகேஸ்வரம் உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு என்ன கஷ்டம்? என்ன நானே பேசிட்டு இருக்கணும்? இல்ல, நான் கேட்டுக்கிட்டேன். என்ன பிரயோஜனம்? வரும்போது நான் ஒரு பாட்டு பாடிட்டு வந்துறேன், அதை கேட்டீங்களா? பரவாயில்ல, சுமாரா பாடு. நானே சான்ஸா கேக்குறேன். இந்த பாட்டை பாடும்போது நாகேஸ்வரராவ் விஸ்கி வச்சுட்டு பாடினாரு. நம்ம பேசும்போது காப்பி வச்சுட்டாவது பேசுவோமே. காப்பி. ஓஹோ, மன்னிக்கணும். விஸ்கியே வேணுமா? ஆமா, நீங்க சிரிச்சிட்டீங்க, எனக்கு அது போதும். பொத்தியார் கஷ்டப்படத பார்த்தா என்னால கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியாது. ஆமா, உங்களுக்கு என்ன கஷ்டம் எனக்கோ? நான் எதுக்கா இருக்கேன்? உங்களுக்கு என்ன விசாரம்? நான் எதுக்கா இருக்கேன்? உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன செய்ய முடியும்? என்னால ஒண்ணும் முடியாது, அது எனக்கு தெரியாதா? இருந்தாலும் பொத்தியார்ட்ட உங்க குறைய சொன்னா பாரம் குறையுமேன்னு சொல்ல வந்தேன். ஏன் சுமந்துகிட்டு பாரத்தை குறைச்சுங்களேன். இரவு மஞ்சு தலகாணி, இது ஒரு பாரமா? மன பாரத்தை குறைச்சுக்கோன்னு. ஆமா, இன்விடேஷன் எப்ப அனுப்ப போறீங்க? போஸ்ட் அனுப்பாதீங்க, ஹேண்ட் டெலிவரி வேணும். சார், நான் அது விஷயமா சாரதாவோட அப்பாவை நேரடியா சந்திச்சு பேசுறேன். உங்க அப்ரோச் த்ரூ ப்ராப்பர் சேனல். வெரி குட், வெரி குட். என்ன சொன்னார்? முடியாதுன்னு சொல்லிட்டாரு. முடியாதுட்டாரா? தட் இஸ் ஃபாதர். அவர்தான் ஃபாதர். அது மட்டும் இல்ல சார், இனிமே நான் சாரதாவை பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. வெரி குட், ரொம்ப வேஷா போச்சு. லவ் ஸ்டார்டிங் ட்ரபிளோட ஆரம்பிச்சிருக்கேன், இதை விட வேற என்ன சார் வேணும்? ஆமா, நீங்க லவ் பண்ற மாதிரி அந்த சாரதா பொண்ணு உங்களை லவ் பண்ணுதோ? நான் ஒரு மாங்காமடையா விதரணையெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு அந்த பசங்க காட்டா பண்ணாங்களே, அதுக்காவது அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ண வேண்டாமா? ஆமா, கமிங் டு தி பாயிண்ட். இந்த மேரேஜ் விஷயமா அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்குதோ? அதெல்லாம் ரொம்ப ஈஸியா டெஸ்ட் பண்ணிடலாம். நீங்க என்ன பண்றீங்க? 2 காயில வச்சுங்க. ஒண்ணு வெறுங்காயம், இன்னொன்னு வந்து லவ் லெட்டர். அந்த சாரதா பொண்ணு வரும்போது அவ கண்ணுக்கு தெரியும்படியா அவ முன்னார அந்த வெத்து காயத்தை போடுங்க. அந்த பொண்ணு அன்பா ஆசையா அப்படி குறிஞ்சி எடுத்தான்னா, மேடம் மேடம் உங்களுக்கு சேர வேண்டிய லவ் லெட்டர் இதோ என் பாக்கெட்ல இருக்குன்னு கையில கொடுத்துருங்க. அந்த லெட்டரை பார்த்த உடனே, மிஸ்டர் என்ன வேலை இது அப்படின்னு கொஞ்சம் கோமா பேசுறேன்னா, ஏமா
நான் வெத்து காகிதம் போட்டிருக்கேன், இதுக்காக என் சத்தம் போட்டு 10 பேரை கூட்டுறேன் அப்படின்னு நைஸா விலகி இருக்கு. ஓஹோ, பேண்ட நாசம் பண்றேன்னு பாக்குறீங்களா? இன்னையோட இதுக்கு ஆயுசு முடிஞ்சது, க்ளோஸ். இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. நாளைக்கு என் ஒய்ஃப் புதுசா ஒரு டிஃபன் கேரியர் வாங்க போறா. இதை போட்டுதான் 2 பேப்பர் ரெடி பண்ணிட்டுமா? ஓஹோ, உங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரியுமா? அலையும் நீர்மேவும் குமிழாதல் போலே ஆவதும் பொய்யாவதும் மெய்யானதினாலே. இந்த இடத்துல நாகேஸ்வரா இருமுனாரா இல்ல தும்முனாரா? இளங்கோ, இந்த இடத்துல என்னமோ பண்ணாரு. எதுக்கு நல்லதாவே முடியட்டுமே, ரெட்ட தும்மலா இருக்கட்டா. என்னடா கருத ஒரே வருத்தமா இருக்கிற? என்னங்க இந்த வீட்டுல வர வர சந்தோஷமே இல்லாம போச்சு. அம்மா என்னடான்னா உம்முன்னு போறாங்க, நீங்க என்னடான்னா கம்முன்னு உட்கார்ந்துக்கிறீங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. ஜம்முன்னு ஊரை பார்க்க போறேன். டேய் கருத, இங்க வாடா. சந்தோஷம் தானே வேணும். நான் ஒரு மந்திரம் போட்டனா சந்தோஷம் தானா வந்துடும். போடுங்க. போடுட்டுமா? ஓம் க்ரீம் ட்ரீம் ஹரீம் சோ மந்திரக்கால். மெதுவாமா மெதுவாமா, உன் பலத்தை என்கிட்ட காட்டாதம்மா. அப்பா வயசாகி போச்சுல. லட்சுமி லட்சுமி பாப்பா வந்துட்டா, ஆட்டிஸ்குண்டா. இந்த மந்திரத்தை எப்போ போட்டிருந்தா பாவம் பாப்பா தினம் அழாம இருந்திருக்கும். சும்மா ஏமா, உன் திடீர் சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? அப்பாவுக்கு தெரியாத சந்தோஷமா? டே குழந்தை, இளங்கோ சரியில்லடா. ஏங்க அப்படி சொல்றீங்க? பின்ன என்னடா, யாராவது ரகசியமா கடிதம் எழுதுனா அது மத்தவங்க கிட்டயா படிச்சு காட்டுறது? அப்படி இருந்தா ஒரு பெண்ணு எப்படிடா காதல் கடிதம் எழுதும்? சாரதா வாங்க. ஏமா, உன் ஆசைய நான் எப்படி நிறைவேற்றி வைக்கிறேன் இல்லையா? ஆமாப்பா. அதே மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையை நீ தான் பூர்த்தி செஞ்சு வைக்கணும். சொல்லுங்கப்பா, செய்யறேன். சொல்லட்டுமா? சொல்லிடுவேன். நீ என்ன கூடிய சீக்கிரம் தாத்தாவாக்கணும். நீ ஏன்டா சிரிச்ச? பாப்பா விஷயம் புரியாம போறேன்னு நினைச்சு சிரிச்சேன். குழந்தை, பாப்பாவுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. என்னடி பாத்துட்டே நிக்கிறேன்? வேலையை கவனி. இந்த பூவெல்லாம் எடுத்து போடு. லட்சுமி, அந்த தலைகாணி எடுத்து சரியாவே. சரிம்மா. என்னங்க இது சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? எழுந்துருங்க, எழுந்து வீட்டுக்கு போங்க. பசங்க எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. என்னங்க உட்காந்துட்டு? வாங்க தம்பி, வாமா. சாரதா, எப்ப புறப்படுறதா உத்தேசம்? எங்கப்பா? இது என்னம்மா கேள்வி? கல்யாணம் ஆன உடனே பொண்ணு எங்க போவாங்க? புருஷன் வீட்டுக்கு. என்னப்பா அப்படி கேக்குறீங்க? எனக்கு எங்க அப்பா வீடு ஒண்ணுதான், என் புருஷன் வீடு ஒண்ணுதான். அது எப்படிமா ஒண்ணாக்க முடியும்? பெத்தப்பம் கல்யாணம் தான் பண்ணி வைக்கலாம். அதுக்கு பிறகு அவங்க வழிய பாத்துக்க வேண்டியதானே. என்னடா குழந்தை, புறப்பட வேண்டியதாங்க. இதை ஏற்கனவே நம்ம முடிவெடுத்த விஷயம். என்னென்ன நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்க? என்ன பேசுற நீ? கல்யாணம் ஆன பிறகு மாப்பிள்ளை வீட்டோட இருந்தா அது நல்லா இருக்குமா? அவர் சம்பாதிக்கல, பொண்டாட்டி அழைச்சிட்டு போய் தனி கொடுத்து நடத்த வேண்டியதான மரியாதை. கேட்டுக்கிட்டீங்களா பாயிண்ட? புறப்படுங்க புறப்படுங்க நாங்க எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது? நீ சும்மா இருப்பா. என்னங்க இது? அப்படியே அவங்க புறப்படுறா கூட வீடு பார்க்க வேண்டாமா? வீடு பார்க்கணுமா? நீ என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசுற? நான் தான் சாரதா பேருக்கு ஒரு புது பங்களாவே வாங்கியிருக்கிறேனே. தேங்க்யூப்பா. நல்ல வேளை, நான் பயந்தே போயிட்டேன். நீங்க எல்லாத்துக்கும் பயப்படுவீங்க. நாங்க சும்மா ஒரு நாடகம் நடத்தணும் மாப்பிள்ளைக்கோசரம். ஏன் மீனாட்சி, என் மகளுடைய சந்தோஷத்தை தவிர இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு? அவளுக்காக நான் எதையுமே செய்வேன்னு உனக்கு தெரியாதா? மாப்பிள்ளை, நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்னங்க சொல்றது?
சாரா சொல்ற முடிவு தான் என் முடிவு. அதுக்குள்ள இதாமா உன் வீடு. உள்ள எல்லாம் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. அப்பா பார்த்து வாங்கினதாச்சே, தப்பா இருக்குமா? மாப்பிள்ள, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மாமா பார்த்து குடிசையில இருக்க சொன்னாலும் நான் இருக்க தயார். அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க. ஒரு நாள் பேச்சுக்கு நீங்க சொன்னா கிணத்துல கூட விழுவேன்னு விழுன்னு சொல்லிட்டாரு. நீங்க என்ன பண்ணீங்க? விழுந்தனே கால்ல. அப்பா வீடு ரொம்ப நல்லா இருக்குப்பா. வீடு மட்டும் இல்லம்மா, சமையல் சாமான் உட்பட எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கேன். ஆமா, வாய்க்கு ருசியா சமையல் செஞ்சு இளங்கோ ஐயா காலேஜ்ல இருந்து வந்த உடனே 2 பேரும் லட்சணமா உட்கார்ந்து. அது எப்படி முடியும் குழந்தை? நான் காலேஜுக்கு போக வேண்டாம்? ஏமா, நீ படிச்சு முடிச்சிட்டு உத்தியோகத்துக்கா போற? நீ மாணவியாவும் இளங்கோ ஆசிரியராகவும் ஒரே காலேஜில் இருந்தா அது மத்தவங்க படிப்புக்கு இடைஞ்சலா இருக்காது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாமா சொல்றது உண்மைதான். பாப்பா தனியா இருக்குமே நீங்க கவலைப்படாதீங்க. இந்த பாப்பாவுக்கு இந்த குழந்தை துணை. நீயா? உன்னை விட உங்களுக்கு வேற தொல்லையே வேணாமே. அம்மா, நான் போய் லட்சுமி அனுப்புறேன். பாப்பா லட்சுமி மூணு இருப்பா. நானே இருக்கா? வாடா பாப்பா. பாத்தியா சாரதா, காதல் பறவைகளை? சரி வாங்க, அவங்க சந்தோஷத்துக்கு இடைஞ்சலா நாம ஏன் நினைக்கிறோம்? மனிதர்கள் தான் அப்படி சாரதா, பயந்து பயந்து மறைஞ்சு மறைஞ்சு காதல் பண்ணுவாங்க. பறவைகள் அப்படி இல்லை, பலர் முன்னாடியே கூடி கொள்ளாறத நாம பார்க்கலாம். அதுக்காக நாமும் இங்கே இருப்போம் சொல்றீங்களா? வாங்க. அப்பா, எங்க அப்பாவோட புத்திசாலித்தனத்தை பாத்தீங்களா? என்ன? நீங்க ஒரு இலக்கிய ரசிகருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த சகுந்தலையோட சிலையை இங்க வாங்கி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல சாரதா, அவர் புத்திசாலித்தனம். காதலின் சிறப்புக்கு எடுத்துக்காட்டா விளங்கிய சகுந்தலையை படுக்க அறையில வச்சதுக்கு காரணம் அவளை மாதிரி நீயும் கணவன் மேல காதல் கொள்ளணுங்கிறதுக்காகத்தான். அப்படின்னா பயப்படாதே, அந்த துஷ்யந்தன் பிரிஞ்ச மாதிரி நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். அப்பா, இத பாத்தீங்களா? சாரதா, என் வாழ்க்கை இவ்வளவு சந்தோஷமா அமையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனம் புரியாத மகிழ்ச்சி, என்னன்னு சொல்ல முடியாத ஒரு பாசம் உன் மேல எனக்கு ஏற்பட்டிருக்கு. உன்னை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. எனக்கு மட்டும் இல்லையாத்தா, எல்லாரும் நான் அதிர்ஷ்டக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் நம்புறது இல்லை. இப்போ நான் அதை நம்புறேன். ஏன் அப்படி? ஏன்னா ஓர் அழகன், நல்ல கவிஞன் என் கணவன். சாரதா, உனக்கு தாலாட்டு பாட தெரியுமா? தெரியுமே, ஆனா நேரம் வரணும். அங்க பாத்தியா, கடல் என்ற தாய் கரைங்கிற தன் மகனை ஆட விட்டு பாட விட்டு எவ்வளவு ஆனந்தமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நீ ஒரு தாலாட்டு பாடினா பொருத்தமா இருக்கும். அப்பா, எப்ப வந்தீங்க? பாப்பா புளித்துருது, பாப்பா புளித்துருது. எங்க நான் வர்றப்பவே சொல்லல. ஏமா? இல்லப்பா, ஸ்வீட். ஓ, ஸ்வீட்டா? ஏமா, மாப்பிள்ளை எங்கம்மா? காலேஜ் போயிருக்காரு. மாப்பிள்ளை காலேஜுக்கு போயிட்டா உனக்கு தனியா இருக்கிறது கஷ்டமா இருக்கும்ல? இன்னும் எத்தனை நாளைக்கு? ஒரே வருஷம் 2ஓட 1 3ஆ சேர போது ஊடு கலங்கலன்னு இருக்கும். பொழுது போறதே தெரியாது இல்ல பாப்பா? அப்பா, நான் காஃபி கொண்டு வரேன். வேண்டாமா, இப்பதானே சாப்பிட்டு வந்தோம். எங்க சாப்பிட்டோம்? அம்மா, முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் பார்த்துட்டு வரேன். பாப்பா, காஃபி போட்டு வச்சிருக்கியா? இனிமேல் கலக்க போறியா? வாடா. அப்பா, புஸ்தகத்தை வச்சிட்டீங்க? அதை நீயே வச்சுக்கமா. குழந்தை பிறக்கிறதுன்றது அவ்வளவு சுலபமான விஷயமா?
குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒண்ணு சொல்லி பெத்துக்காதேன்னு அங்கங்க போர்டு எழுதி போட்டுருக்காங்க. ரேடியோ திருப்பினா பெத்துக்காதே, அண்ணாந்து பார்த்தா முக்கோணம். என்ன பண்ண சொல்றீங்க? இருக்கிறவங்களுக்கு தாண்டா அந்த கட்டுப்பாடு, இல்லாதவங்களுக்கு என்னடா? நான் கேட்கறது ஒண்ணே ஒண்ணு, அதுக்கே வழி இல்லையடா. ஐயா, இந்த காலத்து ஜோடிங்கெல்லாம் எப்பவுமே தேர்நிலவை கொண்டாடணும்னு ஆசைப்படுறாங்க. குழந்தை ஒண்ணு பிறந்து போச்சுன்னு வச்சுங்க, அது நொய்யா நச்சுன்னு பண்ணிட்டே இருக்கும். இதெல்லாம் தொந்தரவு தானே? குழந்தை அவங்க அப்படி நினைக்கிறதுக்கு நியாயமே இல்லை. என்ன, எனக்கு வேற சந்ததி இல்லைங்கிறது சாரதாவுக்கு நல்லா தெரியும். நான் ஒரு பேர குழந்தைய பாக்குறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறது அவ உணராம இல்ல. இருக்கட்டும், மீனாட்சி போயிருக்கிறா, நல்ல செய்தியோட வருவா நினைக்கிறேன். வாங்கம்மா. சாரதா எங்க மேல இருக்காளா? இல்லைங்கம்மா, ஐயாவோட வெளியே போயிருக்காங்க. எங்க போயிருப்பாங்க? இன்னைக்கு மட்டும் இல்ல, தினம் இதே வேலை. அம்மா ட்ரெஸ் பண்ணி வீட்டுல தயாரா இருப்பாங்க. ஐயா வந்து வெளியே அழைச்சிட்டு போயிடுவாரு. எங்கேயாவது ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு ராத்திரி நேரம் கழிச்சுதான் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லு. அதுக்கு பஞ்சமே இல்லம்மா. அம்மா சாதம் ஊட்டி விட்டாதான் ஐயா சாப்பிடுவாரு. அவங்க உடம்பு தேய்ச்சி விட்டாதான் குளிப்பாரு. 2 நிமிஷம் மேல இல்லைன்னா சாரதா சாரதான்னு 20 தடவை கூப்பிடுவாரு. ஏண்டி, அவ முழுகாம இருக்காளா? உனக்கு தெரியுமா? இல்லைங்கம்மா, அவங்க வீட்டுக்கு விளக்காகி இன்னைக்கு 4வது நாள். பின்ன என்னதான் பண்றாங்க? கல்யாணம் இவ்வளவு நாள் ஆகுது. வந்துட்டாங்க. எப்ப வந்தீங்க? இப்பதாமா வந்தேன். வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டா? இங்க ஏதாவது விசேஷம் உண்டான்னு பார்த்துட்டு போதான் வந்தேன். லக்ஷ்மி, சித்திக்கு காஃபி ஏதாவது குடிக்க? இல்லம்மா, சீக்கிரம் போய் கொண்டு வா. போ, உட்காருங்க சித்தி. அவளுக்கு என்ன வயசாயிடுச்சு? இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு அவளுக்கு குழந்தை பிறக்கத்தான் போகுது. அதுக்காக நீங்க இப்படி வருத்தப்பட்டு ஏன் உடம்பு கெடுத்துக்கிறீங்க? உடம்பு எப்படி போனா என்ன, மனசுக்கு நிம்மதி இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சந்தோஷத்துக்காக ஒரு 4-5 வருஷம் பொறுத்துதான் குழந்தை பிறக்கட்டுமே அவங்க நினைச்சிருக்காங்க. அதுக்கு தகுந்தா போல நம்ம அரசாங்கத்துல சலுகை பண்ணி கொடுத்திருக்காங்க. 5 பைசாவுக்கு 1 குழந்தை. ஏன் மீனாட்சி, சாரதா உனக்கு மகமுறை தானே, பச்சையாவே என்ன விஷயம் கேட்டட? அதுக்கு அவசியம் இல்லைங்க. நீங்க வருத்தப்படுற மாதிரியே அவளும் குழந்தை இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறாளாம். எப்ப பார்த்தாலும் உம்முன்னு இருக்கான்னு லக்ஷ்மி சொன்னா. அப்படின்னா அவளுக்கு புத்திர பாக்கியமே கிடையாதா? பதட்டப்படாதீங்க, அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது. யாரா ஒரு நல்ல ஜோசியரை பார்த்தா எல்லாம் தெரிஞ்சு போயிடும். நீ சொல்றதும் நல்ல யோஜனை தான். ஏண்டா குழந்தை, யாரா நல்ல ஜோசியரு? குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம், கோட்டையை கட்டி ஆடுற யோகம், சர்வ யோகமும் நிறைஞ்ச ஜாதகம் ஆச்சே. இந்த ஜாதகத்துக்கா குழந்தை இல்லைன்னு சொல்றேன்? எந்த ஜாதகத்துக்கு தாங்க குழந்தை இல்லை? ஆறாவணமான சத்ருஸ்தானத்துல செவ்வாய் உச்சம் பெற்றுட்டான். புத்திரஸ்தானத்துல சனி நீச்சமாயிட்டான். யாரோ உங்க பொண்ணு மேல சூன்யம் வச்சிருக்கான். சூன்யமா? ஜோசியரே, இதுக்கு என்ன பண்றது? பரிகாரத்துக்கு ஆள் பார்க்க வேண்டியதான். ஏன்னா சனி கேதுவை பார்க்கறான், கேது ராகுவை பார்க்கறான். இப்ப நாங்க யார பாக்குறோம்? மலையாள மாந்திரீக மணிமந்திர சக்கரவர்த்தி சங்கரநாயருக்கு கதியோ அடோ ஞாபகம். எந்த குருவாயிரப்பா, எந்த இது கையில் கட்டு. என்னிடத்தில் உண்மை வரையணும். எந்த குட்டி பின்னால் போய் கை உடைச்சு? அல்லோ, இது குட்டி அல்லோ. எந்த குட்டி அல்லோ பின்னால கை உடைச்சு? சேட்டா, நீங்கள் வரையும். ஒண்ணும் இல்ல தகச்சி, இந்த கோழிக்கோடு கோதுமை வீட்டுல மாமா சூன்யா வச்சு அது அயாளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால 4 ரவுடியா விட்ட கை உடைச்சு.
ഇതെന്താ എന്താ ഇത്? അയ്യോ പൂജയ്ക്ക് പുഷ്പം തന്നെ. ഇത് പുഷ്പം. ഇതെന്താ? ഇതല്ലല്ലോ ഈ മൊട്ടക്കോപുറത്ത് മോഹിനിയല്ലോ അത് കേട്ടു. മൊട്ടഗോപുരത്ത് മോഹിനി കേട്ടു ഈ സൈത്താൻ വാങ്ങി കൊടുത്തോ? ദാ ഞാൻ നിങ്ങളെ കൊല ചെയ്യും. ഞാനും എന്നെ അറിഞ്ഞും ആ കുട്ടിയിടം പറഞ്ഞോ? കുട്ടി എന്താ പറഞ്ഞോ? അന്റെ പാൽക്കാര പങ്കജത്തിടും ഉൾപാടിയും പൂവും വാങ്ങി കൊടുക്കുന്ന നിങ്ങൾ പറഞ്ഞത് ഞാൻ അറിയുന്നല്ലോ. കേട്ടോ? ഞാനല്ല എന്റെ ചേട്ടൻ കേട്ടു. ചേട്ടാ അടോ ദ്രോഹി. എന്താ അടോ എന്ന് പറഞ്ഞു. എന്താ എന്റെ ചേട്ടനെ എന്ത് ചെയ്യും? ഞാൻ നശിക്കും. ഞാൻ ഇടിക്കും. ചേട്ടൻ പോയിക്കോ. ഇടിക്കും. ദാ എന്റെ മക്കളെ ഇപ്പോൾ അழைച്ച് ആ ഉൾപാടിയും കാട്ടി നിങ്ങൾ മാനത്തെ ഞാൻ വാങ്ങുന്നത്. നാരായണി എന്റെ മക്കളെ വിളിക്ക വേണ്ടേ? ഈ പുഷ്പം ഉണക്കി ഈ ഉൾപാടി ഉണക്കി. അതൊന്നും എനിക്ക് വേണ്ട. എന്താ കരയണത്? നിങ്ങൾ എന്നെ മോശം ചെയ്തു. എന്താ ചെയ്തു? നിങ്ങൾ എന്നെ കല്യാണം കെട്ടുമ്പോൾ എന്ത് പറഞ്ഞത്? എന്താ പറഞ്ഞു? മറന്നോ? എന്താണ്? എനിക്ക് സിനിമാവിൽ നടിക്ക് ചാൻസ് വാങ്ങി കൊടുക്കാൻ സത്യം പറഞ്ഞ് 8 വർഷമാണത്. സത്യം പറഞ്ഞത് ചാൻസ് വാങ്ങി കൊടുത്തോ? 8 മക്കളെ താൻ കൊടുത്തത് ഏതോ കൊടുത്തല്ലോ. കൊടുത്തില്ലല്ലോ. ആ മക്കളെ നിങ്ങൾ ഇവിടെ തന്നെ ഇരിക്കണു. ഞാൻ എന്റെ അമ്മ വീട്ടിൽ പോകും. നാരായണി പോക വേണ്ടേ കണ്ണേ? நாராயணி போக வேண்டே? இப்படி ஒரு காட்சி என்ற படத்தில் இருந்திருக்கும் பட்சத்தில் படம் வெள்ளிவிடா கொண்டாடி இருக்கும். എന്താ പ്രൊഡ്യൂസറെ? അയ്യോടാ സിനിമ എടുക്ക പ്രൊഡ്യൂസറോ? എന്താ മാധവനായ സുഖമായിട്ടില്ലേ? അവരട്ടെ ഞങ്ങൾ പടത്തിന് ഒരു പേര് വെച്ചു കൊടുത്തോ? ആ പടം എന്നായി? അവിട്ടായി. തിരിച്ചെവിടെ വന്നോ? ഇന്നൊരു കയ്യും കൊടക്കെ തന്നെ. ഞാൻ അന്ന പടം വിത്തു ലാഭം കിട്ടി അത് പോകട്ടെ. പിന്നെ ഇപ്പൊ ഞാൻ പുതുസാ ഒരു പടം എടുക്കും. ഈ പടത്തേക്കും അതേമാതിരി നിങ്ങൾ പേര് വെച്ച് കൊടുക്കണം. അതേമാതിരി ഔട്ടാകുമോ? ചുമ്മാ ഇരിക്കണം. പുതു പടം എടുക്കതോ? എന്താ പ്രൊഡ്യൂസർ സാറേ? എനിക്ക് സിനിമ ചാൻസ് വാങ്ങി കൊടുക്കണം. ഇല്ലെങ്കിൽ ഇപ്പോഴേ എന്റെ അമ്മ വിളിപ്പോ. ഞാൻ വാങ്ങിത്തരും. മാധവനായ ഞങ്ങൾ പടത്തേക്ക് ഞാൻ ഒരു ഹീറോയിനി കൊടുക്കും. പുതുമുഖമോ? എവിടെ? ഞാൻ വരട്ടെ. ഭദ്രകാളി ഞങ്ങൾ പുതുമുഖം നോക്കണം. അവിടെ നാരായണേ அடி எந்தடி ராக்கம்மே பல்லாக்கு நெளிப்பு என்று நெஞ்சம் குலுங்குனடி பெரிய கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சானே வலிக்குனடி அடி எந்தடி ராக்கம்மே பல்லாக்கு நெளிப்பு என்று நெஞ்சம் குலுங்குனடி பெரிய கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சானே வலிக்குனடி ஏ அம்மே പ്രമാണം എന്താ ശങ്കരനായരെ, ഞാൻ ഇപ്പോഴേ ഈ കുട്ടിയെ കൊണ്ടിട്ട് പോയി പടത്തേക്ക് ടെസ്റ്റ് എടുക്കണം. അയ്യോ ഞാൻ വരട്ടെ. വരണം. അവിടെ എടുക്കട്ടെ. എന്താ സാറേ ഞാനും നിങ്ങൾക്ക് അതൊക്കെ കഷ്ടം. ഞാൻ എവിടെ പോയി? നിങ്ങൾക്ക് എന്താ? പോയിക്കോ. ഓ ഇത്ര കുട്ടികളെ ആരാണ്? സാറേ ഇത്ര മക്കളും എന്റെ അക്കാടെ കുട്ടികൾ. അമ്മേണ്ടേ ഇത്ര മക്കളും ഇവിടെ പെട്ടല്ലേ? ഓ 8 കുട്ടികൾക്ക് അമ്മയോ? എന്റെ കഥാനായകി 8 കുട്ടികൾക്ക് അമ്മയെന്ന് ജനങ്ങൾക്ക് തെരിഞ്ഞാൽ എന്റെ പടം ഓടാതെ. ഞാൻ വരട്ടെ. സാറേ നിങ്ങൾ നല്ലവങ്കാൾ കഥ എടുക്കണം. ഞാൻ പടമേ എടുക്കില്ല. അയ്യോ സാറേ ഇവിടെ കുറച്ച് വരണം. ഇന്നും കുറച്ച് വരണം. ഇവിടെ വരൂ. ഞാൻ നിത്യമായിട്ട് നിങ്ങളെ കൊല ചെയ്യും. 8 വർഷം കളിച്ച് എനിക്കൊരു സിനിമ ചാൻസ് കിട്ടിയല്ലോ. അത് അത്രയും ഞാൻ നിങ്ങളുടെ അണ്ണനല്ലയോ? എന്റെ ചേട്ടാ നീ പോയിക്കോ. എന്റെ ഗുരുവായൂരപ്പാ. ശങ്കരനായർ ஐயோ இது பள்ளிக்கூடமா? அட்ரஸ் தப்பி வந்துட்டு வாத்தியாரம்மா. ഇതൊന്നും സ്കൂളല്ലേ, വീട് തന്നെ. இந்த பசங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்குதே, நிதி வசூலா? എന്താ പറയുന്നത്? നിങ്ങൾ யாராണോ? കുളന്ത വേണമോ? ഇതൊന്നും വിക്ര കുളന്തകളല്ല മക്കളെ. എല്ലാം ഉள்ள പോയിക്കോ. എന്താ? என்னம்மா நான் சொல்றது உங்களுக்கு புரியல, நீங்க சொல்றது எனக்கு புரியல. இங்க வாடா தம்பி. பேச்சில கொஞ்சம் மரியாதை. நான் உங்களுக்கு என்னங்க தப்பா சொல்லிட்டேன்? நீ என்ன சொல்லுவே? நான் உங்களுக்கு தம்பியா?
இவ்வளவு ஓடி முட்டிய ரத்தம் தாய் இவள் யார் அவளுக்கு அண்ணன் மனசிலாய் தம்பியா தம்பி நான் நினைச்சேன் மந்திரவாதி வீட்டுக்கு போறமே ஏதாவது நடக்கும், நடந்து போச்சு. சங்கரநாயர் தெருக்கோடியில் ஒரு பங்களா உண்டല്ലോ, அறியுமோ? எனக்கு அதுவும் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. சரி, என்ன விஷயம்? அண்ணனை கொஞ்சம் போக சொல்றீங்களா? அடோ போய் கூட தம்பியோ தம்பி போய் கூட. ஒண்ணு இல்ல நாயர், முதலாளி மகளுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தையே இல்ல. ஈஸ்வரி, நீங்க நினைச்சா குழந்தை கொடுக்கலாம். நீங்கள் இந்த மனுஷனும் ஊரில் உள்ள அத்தனை பேருக்கும் குழந்தை கொடுக்குவோம். ஞானி அவரை கட்டியது. இனி ஒரு தினம் அங்கன விரைஞ்சால் உதைகள் கேட்டோ. நாராயணி உண்டாதிருக்கணும். നിങ്ങൾക്ക് അത് മാതിരി ആശ ഇരിക്കോ? ഞാൻ മുടിവാഴ്ത്ത് പറയുന്നത്. ഇനി ഒരു ദിനം അത് മാറി നടന്നാൽ ഞാൻ നല്ലതെങ്കൾ മാതിരി എൻ കുഴந்தைகளை எல்லாம் കിടത്തിൽ തള്ളി ഞാനും കുതിക്കും. இப்ப வேണ്ട நாராயணி, ഇയാൾ ഒരു പ്രൊഡ്യൂസർ തന്നെ. എന്താ പ്രൊഡ്യൂസറോ? സിനിമ പടയെടുക്കുന്ന പ്രൊഡ്യൂസറോ? സാറേ ഞാൻ ഇപ്പോ. ஐயோ என்ன சங்கர் நாயர், അതന്നെ അവൾക്ക് മറந்து കിടക്കട്ടും. ഇപ്പൊ അയ്യന്റെ മകൾക്ക് കുഴந்தை வேண்டும். ഞങ്ങളുണ്ട് ഒരു നെയ്യുണ്ട്. அதை 15 ദിവസമായ അമ്മ காலையில் வெறும் வயிற்று நெல்லிக்காய் அளவு തന്നെ சாப்பிட்டு வந்தால் கஷ்டம் தீரும். ரெட்டை குழந்தையாலும் பிறக்கும். கொடுங்க நாயர், இப்பவே கொடுங்க. அம்மா கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்றேன். ஐயா கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவார். रूप तेरा मस्ताना, प्यार मेरा दीवाना, भूल कोई हम देना हो जाए. அவரே இருக்கணும். प्रोड्यूसर सारे ஓவர் சாப்பிடணும். எனக்கு எதுக்குங்க இதெல்லாம்? நீங்க அங்கனே எல்லாம் பரையப்படாதல்லோ. அல்ல அல்ல சாரே, இது பாருங்க, நீங்க எடுக்க போகும் படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தால் உங்கள் இஷ்டப்படியே இவரை ஒரு குழந்தை மிண்டாந்திருக்கணும். என்ன இது? சாவட்டி கழியும் அவளை. ஏண்டா நெய் வரட்டே. சாரே, எனக்கு ஒரு சான்ஸ். நாராயணி, நாராயணி அச்சா! போய்க்கடா. ആ താത്താ വന്നു, താത്താ വന്നു. മിണ്ടാതിരിക്കണം. അമ്മ എവിടെ? അവിടെ നോക്കുന്നു. അച്ഛൻ അമ്മയുടെ കണ്ണത്തെ കില്ലുന്നു. നാരായണി, അയ്യോ, എന്റെ അച്ഛൻ വന്നല്ലോ. അച്ഛാ, ഇനിയുമാ நீங்க ஜோடியா വരുന്നത്? அச்சா தேசப்படണ്ട இருக்கணும். மாமே இருக்கணும். நான் ஒண்ணு இருக்காம பாடில்ல. என் மகனை விழிச்சுண்டு போகணும். வாமலே. ஐயோ நாராயணி, மகளே, நாராயணி, மகளே. വെറുതെ ഇരിക്കണം. എന്താ അച്ഛാ എന്തിനാ വീട്ടിലേക്ക് വിളിക്കുന്നത്? മിണ്ടാതിരു മകളെ. ദാ ഒരു വർഷം കൂടെ റെസ്റ്റ് കൊടുക്കാമ കുട്ടികളെ പ്രസവിച്ചിട്ടേ പോയത്. ഈ ദേഹം എന്തരയാകും? ഞാൻ വേണ്ടാണല്ലോ പറഞ്ഞോ. നിങ്ങൾ ഒന്നും പറയണ്ട. വാ മകളെ, ആപറേഷനുക്ക്. അച്ഛാ, നിങ്ങൾ എന്നെ കുറച്ച് ക്ഷമിക്കണം. എന്താ? എനിക്ക് நவகிரகங்களை കാണணும்னு ஆசையாயிட்டு இருக்கு. ஆஹா. அதுக்கு இப்போ 8 மக்கள் தானே உள்ளது. இனியும் ஒண்ணு வேணല്ലോ. ഇനിയും കൊള്ളാം. അതൊന്നും വേണ്ട. വാ മകളെ, ആപറേഷനുക്ക്. എന്താ അച്ഛാ നിങ്ങൾ? ഞാൻ ഇപ്പോൾ വാന്തി എടുക്കുന്നത്. വാന്തിയോ? ഡോക്ടറിട്ട് പോയോ? പോയി. ഡോക്ടർ പറഞ്ഞത് നീ 3 മാസം ഗർഭമായിട്ട് ഇരിക്കുന്നു. ഞാൻ എന്ത് ചെയ്യൂ? നീ എന്ത് ചെയ്യാ? ഈ ദേശത്തിനെ കടവുൾ തന്നെ കാക്കണം. അച്ഛാ, എന്റെ പ്രസവத்துக்கு അമ്മയെ എങ്ങോട്ട് അനുപ്പി വെക്കണം. ஐயோ, இது என்ன மீசையா? இதுலயும் ஒரு ஜடை போட்டு அதுல கொஞ்சம் பூ வச்சுக்கோ. എന്താ പറയുന്നത്? போய்க்கோடா. நாயகன் பேசாதே என்ன தெரியுமா? நீங்க வாங்க. ഓ, മുതലാളി വരണം വരണം. എവിടെ ഇരിക്കുന്നത്? ഇതാ മുതലാളി വന്നിട്ടുണ്ട്. കുട്ടിയെ പോണം പോണം. ഇരിക്കണം ഇരിക്കണം. നിങ്ങൾ ഇരിക്കണം. அவர்தான் இருக்கணும், நான் நிக்கணும். എന്താണോ? ഞങ്ങൾ അച്ഛൻ പോയോ? അച്ഛൻ പോയി, മുതലാളി വന്നു.
മുതലാളിയാണോ എന്താ ഇവിടെ വന്നു? നിങ്ങൾ വിളിച്ചു വിട്ടിരുന്ന ഞാൻ അവിടെ വന്നിരിക്കുമല്ലോ. പാപ്പേ നെയ് சாப்பிட்டோ? சாப்பிடலீங்க சங்கர் நாயர். എന്താണോ? இதெல்லாம் சாப்பிட்டு குணமடைகிற விஷயமா தெரியல. அதுல என்ன விஷயம் சங்கர் நாயர்? இது முன்பிலே எங்களுக்கு ஏன் மறைஞ்சிட்டுல? எங்களுக்கே தெரியாதே. நெய்ய நீட்டின உடனேதான் விஷயமே விளக்கமா புரியுது. விடட்டே, நான் காரியத்தை முடிக்கும். சங்கர் நாயர், இந்த காரியத்தை எப்படியாவது முடிச்சு கொடுங்க. அதுக்காக நான் எது வேண்டாலும் செய்ய தயாரா இருக்கிறேன். கவலைப்பட வேண்டாம் முதலாளி. நாளை காலை வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு விட நீங்கள் வரணும். நான் ஒரு வல்லிய பூஜான வச்சு ஒரு கயிறு வந்துருச்சு தரும். அதை எங்கள் மகள் இடுப்புல கட்டினாள். இத்தனை காலம் எது நடக்காம பாடில்லான்னு நீங்கள் சொல்லுதோ அது நடக்கும். பட்சே ஆ கயிறு கட்டிய பின்னே தங்கள் மகள் அந்நிய புருஷால் கண்ணில் படாமல் இருக்கணும். ஜாக்கிரதை. சரி நாயர், நாளை காலையில 10 மணிக்கு வரேன். முதலாளி பூஜைக்கு வரட்டும். ഞാനോട് നോക്കണം. ബാധിക്കുന്ന 5 ഭൂതങ്ങൾ ഗന്ധർവൻ കരികുട്ടി ചാമുണ്ഡി പക്ഷിപീഠ യക്ഷിമാത മുതലായവയെ രക്ഷകൂടാതെ മാറ്റുന്നതാണ്. ഓം നമഃശിവായ മഹാദേവ ഓങ്കാളി മഹാകാളി പഞ്ചാബൂര ഗുരുസേ വെല്ലവാ വെല്ലപ്പോ നോക്കണമാശാനേ. உலகாளும் தேவியே ഭദ്രകാളി மலையாள பகவதி அம்மே நினைப்போற்றி வாழும் கூட்டம் தளராத நெஞ்சத்தில் நறுதன்ன மந்திரம் ஒன்றென்ன மந்திரம் ஓம் என்றும் ரீம் என்றும் என சொல்லி கிரீம் என்ற சொல்லோடு தீக்கொள்ளி தாயே பகவதி வந்தேண்டா மாறாருள் தன்னை தந்தேண்டா. உனக்கு தெரியும், ஆனா உன்னால முடியல. நீ ஒரு வியாதியஸ்த. ஒரு பிஞ்சு குழந்தையை பெத்து தரத்துக்கு சக்தி இல்லாத மரக்கட்டை. ஒண்ணு இல்லம்மா, உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சாரதா, சீக்கிரம் இங்க வாயே. வந்துட்டேங்க. இந்தாம்மா, இதே உன் புருஷன் கண்ணில் படுற மாதிரி இடுப்புல கட்டிக்க. வேற எந்த ஆம்பளை கண்ணில் பற்றக்கூடாது. எதிர்ச்சி இதெல்லாம் அதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிடாது. உங்க அப்பா நிறைய பணம் செலவு பண்ணி மந்திரவாதிக்கிட்டு மந்திரிச்சு வாங்கிட்டு வந்தது. நம்பிக்கையோட இடுப்புல கட்டிக்க, எல்லாம் நல்லதே நடக்கும். நீங்க வரப்போறியா இல்ல நான் வரட்டுமா? வந்துட்டேங்க. நீ போமா, நான் புறப்படுறேன். மறக்காம இதை கட்டிக்க. என்னங்க அவ்வளவு அவசரம்? சாரதா வாயே. சாரதா 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 சாரதா